நாகை அருகே காரை வேகமாக மோதுவது போல இயக்கியதில் ஏற்பட்ட சிறு தகராறு இரு தரப்பினரிடையே பயங்கர மோதலாக வெடித்துள்ளது. காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மோதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூரை அடுத்த காக்கடனி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மதன கோபால் என்பவரின் மகன் வீரத்தமிழன். இவர் கடந்த 22ஆம் தேதி காக்கடனி பெரிய தெருவில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவிற்கு தனது நண்பர்களுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த ஆட்கள் மீது காரை மோதுவது போல் சென்றுள்ளார் வீரத்தமிழன். இதை கண்டு எரிச்சல் அடைந்த அப்பகுதி இளைஞர்கள் சிலர் அவரை தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த வீரத்தமிழன் மற்றும் அவரது நண்பர்கள் கோவிலுக்குள் புகுந்து மைக் செட்டை ஆஃப் செய்ததுடன் அவர்களுடன் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கிருந்தவர்கள் திருமண நிகழ்வில் சண்டை போட வேண்டாம் என கூறி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து காக்கடனி கடைத்தெரு பகுதியில் சனிக்கிழமை இரவு இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உடனே ஒரு தரப்பு இளைஞர்களுக்கு ஆதரவாக உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அப்பகுதியில் குவிந்தனர். அவர்கள் மற்றொரு தரப்பு இளைஞர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்த அப்பகுதியே கலவரக்காடாக மாறியது. என்ன சொல்றது? என்னது என்னங்க எனக்கு புரியல. இந்த மோதலின் போது மதன கோபால் என்பவரது வீட்டின் முகப்பு, ஜன்னல், கண்ணாடி, மின் விளக்குகள், நாற்காலி உள்ளிட்டவை சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் இரு தரப்பைச் சேர்ந்த 7 பேர் காயமடைந்தனர். ஒரு தரப்பைச் சேர்ந்த 3 பேர் நாகை அரசு மருத்துவமனைக்கும் மற்றொரு தரப்பைச் சேர்ந்த 4 பேர் திருவாரூர் தனியார் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் கலைந்து போகுமாறு அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க 20க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக 15 பேர் மீது வழக்கு பதிந்துள்ள போலீசார் 5 பேரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நாகை நகர டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளார். சிறு தகராறு அடிதடி மோதலாக வெடித்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.